சிந்திப்போமே. 1744 பவம் பல கோடி பஞ்சாக்கரனை புகழ்ந்து அறுத்தாம். ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். நாவினால் செய்த பல கோடி பாவங்கள் தான் நமக்கு பல கோடி பிறவிகளாய் வருகின்றன. அந்த பல கோடி பாவங்களையும் பஞ்சாக்கர தேசிகனின் திருப்பெயரை நாவினால் சொல்லி சொல்லி நாவினால் புகழ்ந்து புகழ்ந்து தீர்த்தோம். மனத்தால் செய்த பாவங்கள் பல கோடி தவங்களை கெடுத்தன. அந்த பாவங்கள் அனைத்தையும் குருமூர்த்தியின் புகழை சொல்லி சொல்லி தீர்த்தோம். உடலில் ஏற்பட்ட பற்பல நோய்களையும் பஞ்சாக்கர தேசிகனின் திருவடிகளை நினைந்து நினைந்து தீர்த்தோம். இப்படியாக மனம், மொழி, மெய் எனும் முக்கர்ணங்களும் திருவருளால் தூய்மை உறும், குருவருளால் தூய்மை உறும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. பவம் பல கோடி வரும் ஆறு நாவில் பயிற்றியிட்ட அவம் பல கோடியும் பஞ்சாக்கரனை புகழ்ந்து அறுத்தாம். தவம் பல கோடிய சிந்தைய தாழ் நினைந்தே தனந்தாம். நிவந்த பல்கோடி உடல் தீங்கு இங்கு இறைஞ்சுபு நீத்தனமே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் நூலின் 57வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். அருள் உணர்வோம், கரண சுத்தி உருவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.